தமிழ்நாட்டில் மாத்திரம் 7000 சிலைகள் இந்து ஆலயங்களில் இருக்கிற சிலைகள் கடத்தப்பட்டிருக்கிறது. என்னைக்காவது பாரதிய ஜனதா கட்சி மாநிலம் தழுவிய போராட்டம் கடத்தப்பட்ட சிலைகள் மீட்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தமிழ்நாட்டுடைய வீதிகளில் எங்காவது ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை யாராவது காட்ட முடியுமா? இந்து கோயில் இருக்கிற சிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இந்துக்களுக்கானது இல்லையா? இந்து மதத்தை பாதுகாக்கிற ஒரு செயல் இல்லையா? இதற்காக வேண்டி இந்து முன்னணி போராடி இருக்கா? இல்லையே. ஆனா இந்த சிலை தடுப்பு பிரிவில் ஒரு ஆள் ஐஜிஆர் தான். வேற என்ன பேரு? பொன் மாணிக்கவே. அவர் மேல சிலை கடத்தல் வழக்கு இருக்கு, சிபிஐ கேஸ். அவரை பாதுகாப்பது இந்து முன்னணி, அவருக்கு ஆதரவாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. வழக்கு பதிவு செய்திருப்பது சிபிஐ. ஒன்றிய அரசுக்கு கீழால் இருக்கிற சிபிஐ விசாரணை வளையத்திற்கு உள்ளே இருக்கிற சிலை கடத்தல் குற்றச்சாட்டிற்கு துணை போறவர் என்கிற குற்றச்சாட்டுக்காளாக இருக்கிற இந்த ஊழல் அதிகாரிக்கு துணையாக நிற்பது பாரதிய ஜனதாவும் இந்து முன்னணியும். நான் கேட்கிறேன், இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களா? இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களா? அருமை சகோதரர்களே, இந்து முன்னணியும் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் இந்துக்களுடைய பெயரை சொல்லி அதிகாரத்தை சுவைப்பதற்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக, மதவெறியை தூண்டுவதற்காக இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் மோத விடுவதற்காக, மோதவிட்டு அதன் மூலமாக ஒரு பதட்டத்தை உருவாக்கி வாக்கு வங்கியை அறுவடை செய்வதற்காக நடத்தப்படுகிற ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் இயக்கமும் தான் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவும் என்பதனை நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நமது சக சகோதரர்களாக இருக்கிற இந்து சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. அருமையான சகோதரர்களே, பாபர் மசூதி என்கிற இறைவனுக்கு சொந்தமான அந்த இறை வழிபாட்டு தலம் உலகம் முழுவதும் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது, நாட்டுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பார்த்து கொண்டிருக்கிற போது, பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள், ராணுவ வீரர்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது, இந்த நாடே தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற போது, நீதிமன்றத்திலே உறுதிமொழி கொடுத்த பாசிச பாரதிய ஜனதா குண்டர்களால், அதனுடைய தலைவர்களால் அடித்து நொறுக்கி தகர்க்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, இந்த ஆறாத ரணம், இந்த நீங்காத காயம், அது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். இந்த அநியாயத்தை கண்டித்து போராடி கொண்டே இருப்போம். நீதி ஒரு நாள் கிடைக்கும், நீதியின் குரல் ஒரு நாள் வெல்லும் என்கிற நம்பிக்கையோடு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி இந்த போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது. இந்த போராட்ட களத்தில் நாட்டுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகவுரையை கையில் ஏந்தி இந்த போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி நாடு முழுவதும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்ட களத்தினுடைய சிறப்பம்சம் என்ன? நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகவுரையை கையில் தாங்கி போராடி கொண்டிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு நாட்டுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகவுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஜனநாயகம், சோசியலிசம், மதச்சார்பின்மை, இந்த மூன்றும் இன்றைக்கு பாபர் மசூதி மாத்திரமல்ல, ஜனநாயகமும் ஒவ்வொரு நாளும் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாட்டுடைய மதச்சார்பின்மை ஒவ்வொரு நாளும் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டுடைய சமதர்மம் ஒவ்வொரு நாளும் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இதை நாம் தூக்கி பிடித்திட வேண்டும், இதை பாதுகாத்திட வேண்டும் என்கிற அந்த முழக்கம் தான் இந்த அரசியல் சாசனத்துடைய முகவுரையை கையில் தாங்கி இந்த போராட்ட களத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பாபர் மசூதியினுடைய வளாகத்திற்குள்ளே குழந்தை ராமருடைய சிலையை கொண்டு வந்து வைத்த அந்த 1949 அன்னையில இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகம் நாட்டுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நாட்டுடைய அரசியல் சாசன சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து, நாட்டுடைய உச்ச நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை வைத்து நீதிமன்றத்தினுடைய படியேறி கொண்டிருக்கிறது. ஆனால் நாட்டுடைய நீதிமன்றங்களும் நாட்டுடைய ஆட்சி அதிகாரங்களும் இந்த சமூகத்தினுடைய உச்சந்தலையில் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு 2019 நவம்பர் 9 வந்தது. பாபர் மசூதி தகர்க்கப்பட்டதை விட மிகப்பெரிய தாக்குதல் இந்த சமூகத்தின் மீது, இந்த நாட்டுடைய மதச்சார்பின் மீது, சட்டத்தினுடைய ஆட்சியின் மீது என்னவென்றால், இடித்தவருக்கே நிலம் சொந்தம்.
இடித்தவனுக்கே நிலம் சொந்தம் எங்கேயாவது கேட்டிருக்கிறோமா? பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட போது இந்த நாட்டுடைய பிரதமர் PV நரசிம்மராவ் அவர்களுக்கு சொன்னார், இடிக்கப்பட்ட இடத்திலேயே பள்ளிவாசலை கட்டித்தருவோம் என்று சொன்னார். ஆனால் பள்ளிவாசலை கட்டித்தரவில்லை என்பது மாத்திரமல்ல, இடிக்கப்பட்ட அந்த இடம் யார் இடித்தார்களோ அவர்களுக்கே சொந்தம். அங்கே கோயிலை கட்டிக் கொள்ளலாம், பக்கத்திலேயே மசூதியையும் கட்டிக் கொள்ளலாம். தீர்ப்பளித்து இத்தனை ஆண்டு காலம் கடந்ததற்கு பிறகு இப்போது சில நாட்களுக்கு முன்னால் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி அயோத்தியில் ஆக்கிரப்பு நிலத்தில் அநியாயமாக கட்டப்பட்டிருக்கிற அந்த கோயில் என்று சொல்லுகிற அந்த கட்டடத்தை அங்கே தீபத்தை ஏற்றிவிட்டு அவர் சொல்லுகிறார், 500 ஆண்டு கால ரணம் அந்த காயத்திற்கு மருந்திடப்பட்டிருக்கிறது என்று அவர் பேசுகிறார். அருமை சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய தாக்குதல்! மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தின் மீதான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மோடியின் ஆட்சியில் இந்தியா என்கிற ஒரு புத்தகத்தை பிரெஞ்சு நாட்டினுடைய ஒரு அரசியல் விஞ்ஞானி கிறிஸ்டோபர் என்பவர் இப்போது எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் வெளியே வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், எத்திக்ஸ் நேஷனலிசம் என்கிற ஒரு நேஷனலிசம் இன்னைக்கு மோடி அரசால் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த அரசில் முஸ்லிம்களுடைய வரலாற்று சின்னங்கள் இன்றைக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. வரலாற்று திரிவுகள் இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகின்றன என்கிற செய்திகளை எல்லாம் நிறைய தரவுகளோடு அவர் பட்டியலிடுகிறார். அருமை சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலுடைய தீர்ப்பு வந்த போது நாட்டில் இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் இதை வரவேற்றார்கள். SDPI கட்சி வலிமையாக இதை நாங்கள் கண்டித்தோம், இதை எதிர்த்தோம், இன்றைக்கும் களத்தில் நின்று போராடுகிறோம். இந்த தீர்ப்பு நியாயம் அல்ல, நியாயத்தின் மீதான தாக்குதல், நீதியின் மீதான தாக்குதல், எங்களது போராட்டம் தொடரும் என்று அன்றைக்கு அறிவித்தது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDPI கட்சி. அருமையான சகோதரர்களே, எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இந்த தீர்ப்பு சரி என்பதற்காக ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்படியாவது இந்த நாட்டில் ஒரு பதட்டம் குறைந்து விடாதா? பாபர் மசூதி பாபர் மசூதி என்று போராடி கொண்டே இருக்கிறோமே, நாடு முழுவதும் பதட்டங்கள் உருவாகிறது, பிரச்சனை உருவாகிறது. இந்த தீர்ப்பு அநியாயமாக இருந்தாலும் இதோட ஒரு பிரச்சனை முடிந்து விடாதா என்று சொன்னார்கள். அப்போதே நாம் சொன்னோம், இந்த ஒரு கோயில் ஒரு மசூதியினுடைய பிரச்சனை அல்ல, இது நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மசூதியையும் குறிவைத்து இந்த RSS கும்பல் இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதோடு இது நின்று விடாது என்று அப்போதே நாம் சொன்னோம். இன்றைக்கு இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார், மோடி அரசு வந்ததற்கு பிறகு நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களுடைய தர்காக்கள், வழிபாட்டு தலங்கள் இந்த நாட்டில் தகர்க்கப்பட்டிருக்கிறது, தாக்கப்பட்டிருக்கிறது, குறிவைக்கப்படுகிறது என்கிற பட்டியலை அவர் தருகிறார். டெல்லியில் மாத்திரம், டெல்லிக்கு சென்றவர்களுக்கு தெரியும், டெல்லியில் எங்கு திரும்பினாலும், எந்த சாலைகளுக்கு சென்று எங்கே திரும்பி வந்தாலும் இஸ்லாமியர்களுடைய நினைவு சின்னம் அங்கே இருக்கும், முகலாய மன்னர்களுடைய அடையாள சின்னங்கள் அங்கே இருக்கும், தர்காக்கள் அங்கே இருக்கும், வக்ஃப் சொத்துக்களுடைய சின்னங்கள் அங்கே இருக்கும். ஒவ்வொரு சின்னங்களாக குறிவைக்கப்படுகிறது, ஒவ்வொரு தர்காக்களாக அகற்றப்படுகிறது. டெல்லி மாநகரில் மாத்திரம் 299 வக்ஃப் சொத்துக்கள், தர்காக்கள், பள்ளிவாசல்கள் மோடி அரசால் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த போராட்டம் என்பது ஒரு பாபரி மசூதி என்கிற ஒரு பள்ளிவாசலுக்கான போராட்டம் அல்ல, இது நீதிக்கான போராட்டம். நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் பாதுகாப்பதற்கான போராட்டம், இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வக்ஃப் சொத்தையும் பாதுகாக்கிற போராட்டம். அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் நீதிக்காக போராட சொல்லுகிறது, போராடிக்கொண்டே இருக்க சொல்லுகிறது, அநியாயத்தை ஏற்க மறுக்க படிக்கிறது. நீதிக்காக ஏன் போராட வேண்டும் என்று தெரியுமா? உக்கிரமமாக போராட வேண்டும், தைரியமாக போராட வேண்டும். ஏனென்றால் நீதிக்காக போராடினால் மாத்திரம்தான் அங்கே அமைதி கிடைக்கும். பாபரி மசூதிக்காக தளர்ச்சி இல்லாமல் போராடினால்தான் மற்ற பள்ளிவாசல்களை பாதுகாக்க முடியும், இந்த நாட்டில் இருக்கிற தேவாலயங்களை பாதுகாக்க முடியும், இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களுடைய கோயிலையும் பாதுகாக்கணும். முஸ்லிம்களுடைய இந்த போராட்டங்கள் என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலங்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற எந்த சமூகமாக இருந்தாலும் அந்தந்த சமூக மக்களுடைய வழிபாட்டு உரிமை மதிக்கப்பட வேண்டும், அந்தந்த சமூக மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவேதான் பாபர் மசூதியினுடைய பிரச்சனை உக்கிரமமான அந்த காலகட்டத்தில் இருந்த போது 1991 அன்றைய நரசிம்மராவ் அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது பாராளுமன்றத்தில்.
1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் என்கிற சட்டம். இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கோருகிறோம். இந்த சட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் இந்த நாட்டில் பாதி பதட்டம் குறையும், முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் குறையும், கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் குறையும். ஏன் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் பிரச்சனை வராது. 1900 இந்த சட்டம் என்ன சொல்லுது? 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு முன்னால் எந்தெந்த சமூகம், எந்தெந்த மதம், எந்தெந்த கொள்கைகளை சார்ந்த மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்க வேண்டும். அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதில் ஆய்வு செய்கிறேன் என்கிற பெயரால் எந்த தலையீடுகளும் இருக்கக்கூடாது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்ற பிறகும் கூட இந்த நாட்டுடைய சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாத, இந்த நாட்டினுடைய தீவிரவாத கும்பலாக இருக்கிற பாரதிய ஜனதா RSS உடைய கும்பல் மதுராவில் பிரச்சனை செய்கிறது, காசியில் பிரச்சனை செய்கிறது, தாஜ்மஹாலுக்கு கீழே அங்கே கோயில் இருக்கிறது, சிலை இருக்கிறது என்கிற பரப்புரையை மேற்கொள்கிறது. நாடு முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான மசூதிகள், அதில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் அயோத்தியை போல, காசியை போல, வடநாடுகளைப் போல தமிழ்நாட்டிலும் மத பிரச்சனையை கலப்பலாம், இஸ்லாமியர்களையும் இந்துக்களை மோதவிடலாம் என்று இந்த குள்ளநெறி கும்பல் இன்றைக்கு துடிக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக ஒரு செய்தியை தனது ஒரு நடவடிக்கையின் மூலமாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. இது வட மாநிலம் அல்ல, இது உத்தரப்பிரதேசம் அல்ல, இது மத்திய பிரதேசம் அல்ல, இது திராவிட பூமி, இது தமிழ்நாடு என்கிற செய்தியை தமிழ்நாடு அரசு உரைக்க சொல்லி இருக்கிறது. நீதிபதிகள் தீர்ப்பளித்து விட்டால், நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் பயந்து போய்விட மாட்டார்கள். தமிழ்நாடு அரசு பயந்து போய்விடாது. இங்கே தமிழ்நாட்டு மக்களுடைய மத நல்லிணக்கம் முக்கியம், தமிழ்நாட்டு மக்களுடைய சகோதரத்துவம் முக்கியம், தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை முக்கியம். ஒரு நீதிபதி எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அது அனைத்திற்கும் உதாரணமாக இந்த சாமிநாதன் இருக்கிற அந்த நீதிபதி தன்னுடைய அவருடைய சுய விருப்பை வெளிப்படுத்துகிற விதத்தில் இன்றைக்கு நடந்திருக்கிறார். அதை அனுமதிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற தமிழக முதல்வரை பாராட்டுகிறோம், தமிழக அரசை பாராட்டுகிறோம். இந்த உறுதியான செயல்பாடு தொடர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருமை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல மதுரை மாநகர மக்களுக்கு நமது வீர வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த போராட்ட களத்தின் மூலமாக மதச்சார்பின்மை நிலைநாட்டி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் கடைகளை அடைக்க வேண்டும் என்று இந்து முன்னணி கும்பல் எவ்வளவு தலைகீழ நின்று முயற்சித்தும் அங்கே இருக்கிற இந்து சகோதரர்கள் ஒரு கடையை கூட நாங்கள் அடைக்க முடியாது என்று மத நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை நிலைநாட்டி இருக்கிற அந்த மதுரை மாநகர மக்களுக்கு இந்த போராட்ட களத்தின் வாயிலாக SDPI கட்சியின் சார்பாக நாங்கள் எங்களது வீர வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் தமிழ்நாடு. அருமை சகோதரர்களே, ஒரு செய்தியை இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நமது சகோதர சமுதாய இந்து சகோதரர்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்ன செய்தி என்றால், பாரதிய ஜனதா என்கிற கட்சி, RSS என்கிற இயக்கம், இந்து முன்னணி என்கிற இயக்கம், இது இந்துக்களுக்கான இயக்கம் அல்ல, இந்து சகோதரர்களுக்காக போராடுகிற இயக்கம் அல்ல, இந்து மதத்தை பாதுகாப்பதற்கான இயக்கமோ அரசியல் கட்சியோ அல்ல என்பதை மிக தெளிவாக இந்த செய்தியை நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அருமை இந்து சகோதரர்களை கொஞ்சம் பாருங்க, எந்த இந்து சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி போராடி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை எங்கோது நாம் பார்க்க முடியுமா? பார்த்திருக்கிறோமா? இந்து மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி போராடிய வரலாறு உண்டா? பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்காக எங்கேயாவது போராடி இருக்கிறதா? சமூக நீதிக்காக இந்த கட்சி போராடிய வரலாறு உண்டா? எத்தனை இந்து மத கோயில்களில் உயர் ஜாதி இந்துக்களால் அடித்தட்டு கீழ் ஜாதி சகோதர இந்துக்கள் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்று வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிற ஏதாவது ஒரு இடத்தில் போய்
நாங்கள் இந்த ஆலயத்தில் இந்து மக்களுடைய உரிமையை பாதுகாக்க போகிறோம் என்று சொல்லி எங்காவது போய் ஒரு இந்து சகோதரருடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க இந்து முன்னணியோ சந்து முன்னணியோ பாரதிய ஜனதாவோ RSS எங்காவது போய் இந்து சகோதரர்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக போராடிய செய்தியை ஏதாவது கேள்விப்பட்டதுண்டா? தீண்டாமை கொடுமையினால் கோடாறு கோடி அடித்தட்டு இந்து சகோதரர்கள் பாதிக்கப்படுகிற போது தீண்டாமை கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி போராடிய வரலாறு இந்த நாட்டிலே எங்காவது இருக்கிறதா? அருமை சகோதரர்களே, அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் இருக்கிற அற்புதமான சட்டத்தை இந்து மக்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கும் குரல் உடைக்கிற இந்து மக்களுக்கு எதிரான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்துக்களுக்கு எதிரான அமைப்பு தான் இந்து முன்னணி. அருமை சகோதரர்களே, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மாத்திரம் 7000 சிலைகள் இந்த ஆலயங்களில் இருக்கிற சிலைகள் கடத்தப்பட்டிருக்கிறது. 7000 சிலைகள். என்னைக்காவது பாரதிய ஜனதா கட்சி மாநிலம் தழுவிய போராட்டம் கடத்தப்பட்ட சிலைகள் மீட்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தமிழ்நாட்டுடைய வீதிகளில் எங்காவது ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது என்பதை யாராவது காட்ட முடியுமா? இந்து கோயில் இருக்கிற சிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது இந்துக்களுக்கானது இல்லையா? இந்து மதத்தை பாதுகாக்கிற ஒரு செயல் இல்லையா? இதற்காக வேண்டி இந்து முன்னணி போராடி இருக்கா? இல்லையே. ஆனா இந்த சிலை தடுப்பு பிரிவில் ஒரு ஆள் IGR தான். வேற என்ன பேரு? பொன் மாணிக்கவே. அவர் மேல சிலை கடத்தல் வழக்கு இருக்கு, CPI கேஸ் இருக்கு. அவர் மேல என்ன கேஸ் இருக்கு? CPI கேஸ் இருக்கு. பொன் மாணிக்கவேல் என்கிற ஒரு அதிகாரி, அவரை பாதுகாப்பது இந்து முன்னணி, அவருக்கு ஆதரவாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. வழக்கு பதிவு செய்திருப்பது CPI. ஒன்றிய அரசுக்கு கீழால் இருக்கிற CPI விசாரணை வளையத்திற்கு உள்ளே இருக்கிற சிலை கடத்தல் குற்றச்சாட்டிற்கு துணை போறவர் என்கிற குற்றச்சாட்டுக்காளாக இருக்கிற இந்த ஊழல் ஒரு அதிகாரிக்கு துணையாக நிற்பது பாரதிய ஜனதாவும் இந்து முன்னணியும். நான் கேட்கிறேன், இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களா? இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களா? அருமை சகோதரர்களே, இந்து முன்னணியும் பாரதிய ஜனதாவும் RSSம் இந்துக்களுடைய பெயரை சொல்லி ஆட்சியை அதிகாரத்தை சுவைப்பதற்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக, மதவெறியை தூண்டுவதற்காக இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் மோத விடுவதற்காக, மோதவிட்டு அதன் மூலமாக ஒரு பதட்டத்தை உருவாக்கி வாக்கு வங்கியை அறுவடை செய்வதற்காக நடத்தப்படுகிற ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் இயக்கமும் தான் RSSம் பாரதிய ஜனதாவும் என்பதனை இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நமது சகோதரர்களாக இருக்கிற இந்து சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயக சக்திகளுக்கு உண்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. இந்த களப்பணியை நாம் முன்னெடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற செய்தியினை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே அருமை சகோதரர்களே, இந்த போராட்டம் தொடரும், எத்தனை காலங்களானாலும் தொடரும். கேட்கலாம், பாபர் மசூதி அங்க சிலையை வச்சதிலிருந்து போராடிட்டு இருக்கிறோம், இன்னும் போராடிட்டு இருக்கிறோம், எவ்வளவு காலம் தான் போராடுவோம்? அருமை சகோதரர்களே, இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு நாள் வரும். அநியாயம் நீண்ட காலம், அநியாயம் நீண்ட காலம் தலைவிரித்து ஆடாது. இறைவன் ஒருபோதும் அதற்கு அனுமதிக்க மாட்டான். நிச்சயமாக ஒரு காலம் வரும், நீதிமன்றங்கள் அநீதிக்கு துணை போகலாம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்கிற மகத்தான் அந்த கல்வியாளன் சொன்னார், இந்த நாட்டில் போர்க்களங்களுக்கு பிறகு நிறைய அநீதிகள் இழைக்கப்படுவது நீதிமன்றங்கள்ல தான். போர்க்களங்களில் அநீதிகள் இழைக்கப்படும். உலக வரலாற்றில் போர்க்களங்களுக்கு பிறகு அதிகமான அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் ஒன்று என்றால் அது நீதிமன்றங்கள் தான். நீதிமன்றம் சொல்லிட்டாலே எல்லாம் சரியாயிராது. நீதிமன்றங்கள் ஆணையிட்டு விட்டது, உத்தரவிட்டு விட்டது, தீர்ப்பளித்து விட்டது என்பதற்காக நீதி அநீதி நீதியாகி விடாது, நீதி அநீதியாக மாறி போய்விடாது. ஒரு காலமும் இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தீர்ப்பை ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அதை விமர்சிப்பதும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை. டாக்டர் அம்பேத்கர் வரை நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை ஏற்க மாட்டேன் என்று விமர்சித்திருக்கிறார். நாட்டுடைய அரசியல் சாசன சட்டத்தை யாத்தவர் அவரே நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிற உரிமை எங்களுக்கு உண்டு என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவு நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கருடைய நினைவை புதைகளுக்குள் கொண்டு செல்வதும்
இந்த RSS கும்பலுடைய மிக முக்கியமான நோக்கம். எனவேதான் திட்டமிட்டு இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நமது போராட்டம் தொடரும், நீதி கிடைக்கும் வரை தொடரும். நீதி ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். இறைவன் நமக்கு அத்தகைய வாய்ப்பை நிச்சயமாக தருவான். திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள், சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, சத்தியம் ஒரு நாள் வந்தே தீரும் என்கிற அந்த வார்த்தைகளை நெஞ்சில் சுமந்தவர்கள் நாம். அருமை சகோதரர்களே, எனவே இந்த நீதிக்கான களத்தில் அநியாயத்தை எதிர்த்து காலம் உள்ளளவும் SDPI கட்சி போராடி கொண்டே இருக்கும். இந்த அநீதியை எதிர்த்து கொண்டே இருப்போம். பாபர் மசூதி என்று முழங்கிக் கொண்டே இருப்போம். ஒரு நாள் நீதி கிடைக்கும். பாபரி மசூதி இருந்த இடத்தில் பாங்கொலியை கேட்கிற வாய்ப்பு இறைவன் ஒரு நாள் நமக்கு தருவார். இல்லை என்றால் இறைவன் நாடினால் நமது சந்ததிகள் அந்த இடத்தில் பாங்கொலியை கேட்பார்கள். நிச்சயமாக அந்த காலம் இந்த இந்திய நாட்டில் மதவெறி இல்லாத, இந்த நாட்டில் அமைதி தலைக்கக்கூடிய, பாசிசம் இல்லாத, ஜனநாயகத்துடைய பூங்காவனமாக இந்த நாடு மகிழுகிற காலமாக, ஜனநாயகத்துடைய சுகந்தம் வீசுகிற காலமாக அந்த காலம் அமையும். அந்த காலத்தை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி அந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.